Hi friends, good morning. Okay, today's special Soya Sauce Tofu. அதாவது நம்ம tofu வந்து soya sauceல குக் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது நம்ம வெள்ளை சோறில் வச்சு கூட ப்ளெயினாக சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது எப்படி செய்து பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு 4 tofu எடுத்துட்டு கட்டமாக வெட்டிங்க, 2 முட்டை, பட்டை மிளகா ஒரு 5 எடுத்துக்கோங்க, ஊசி மிளகா 4, இஞ்சி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஒரு 4 அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க, கோழி இறைச்சி போன்லெஸ் சிக்கன் அதையும் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக. இப்போ நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு தண்ணி கிச்சாப் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், oyster sauce 1 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் கொஞ்சம் கொட்டிக்கங்க, உப்பு கொஞ்சமாக கொட்டிங்க தேவையான அளவு, 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்குவோம், 1 கப்பு தண்ணி எடுத்துக்குவோம், அதில் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நான் அந்த 1 கப்பு தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அதில் கொஞ்சமாக ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு சாஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை தவிர்த்து மற்ற பொருட்கள் வந்து சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துச்சிங்க, 4 tofu நம்ம கட் பண்ணி செஞ்ச tofu எடுத்துக்குவோம், அதில் 2 முட்டையாக ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன், ஏன்னாக்கா அது பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி, tofu பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் முட்டையோட tofu மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வறுத்து வச்சுருவோம். சமைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பு வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம வந்து tofu போட்டு முதல் பொரிச்சிடுவோம். tofu வந்து முட்டையோட வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஊற்றி விடுவோம். கலரக்கூடாது, கலர்னாக்கா முட்டை உடஞ்சிரும். ஸோ கலராமல் அதை அப்படியே நல்லா குக் பண்ணணும். சேம் டைம் வந்து கீழே அடி பிடிக்காத அளவுக்கு பேனை வந்து லேசாக ஷேக் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி தான் குக் பண்ணுறதுக்கு. இன்க்ரீடியன்ஸும் அவ்வளோ இல்லை, ஜஸ்ட் tofu, முட்டை, என்ன வீட்டில் உள்ள பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சமைச்சு எடுத்து தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படி டேஸ்ட் வந்து உங்களுக்கு பத்தலைனாக்கா, இன்னும் ரெஸ்டாரண்ட்டில் உள்ள மாதிரி இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கிறனாக்கா அடிஷ்னலாக 1 டீஸ்பூன் சுகர் அண்ட் ப்ராஸு அது 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கடையில் உள்ள மாதிரி இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ரெசிபியில் உள்ள இதே டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் கூடுதலாக உங்களுக்கு வேணும்னாக்கா ரெஸ்டாரண்ட் உள்ள மாதிரி அவங்க வந்து ப்ராஸ் இல்லாமல் செய்ய மாட்டாங்க இல்லையா? ஸோ நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் 100%. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஐடியா தான், ஆப்ஷனலாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸாக்ட்லி நல்லா மனமாக வாசமாக அரோமாவும் இருக்கும். நீங்கள் தாளிக்கிறப்ப நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து நல்லா திருப்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். tofu முட்டையும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிடுச்சுனாக்கா, நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு பவுலில் போட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம soya sauce சமைக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பு வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க, ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றாமல் தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிங்க. எண்ணெய் சூடான பிற்பாடு பட்டை மிளகா, ஊசி மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே இந்த எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்கேன்னு அது எல்லாமே நான் ஸ்லைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நல்லா தாளிப்போம். இந்த நல்லா வாசமாக இருக்கும், நல்லா வாசமாக மணமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தாளிக்கிறப்ப. இப்போ நம்ம போன்லெஸ் சிக்கன் வந்து இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம், இதையும் போட்டு நல்லா தாளிப்போம். சரிங்களா? உங்களோட விருப்பம், நீங்கள் வந்து போன் சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம tofu சமைக்கிறதுனால போன்லெஸ் சிக்கன் பார்த்தீங்கன்னா இன்னும் சூட்டபுளாக இருக்கும்.
ஸோ சிக்கனுக்கு நம்ம சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆச்சு, நல்லா அரோமாவாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சாஸ் ஊற்றிடுவோம். கூடவே சேர்த்து பொரிச்சு வச்சிருந்த தகுவையும் இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாம் ஒன்றா நல்லா கலக்கணும். ஸோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ சோயா தகு இந்த ரெசிபி வந்து சைனீஸ் ஃபுட்டு, சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிங்க. உங்களுக்கு சாஸ் கூட வேணும்னாக்கா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிங்க. ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றுறீங்கனாக்கா அந்த சாஸ் மிக்ஸ் சாஸ் பண்ணிச்சிருக்கோம்ல, அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் வந்து 2 மடங்கு ஆக்கிங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஃபயர் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு 3 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நான் பட்டன் மஷ்ரூம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், ஏன்னா இருந்தால் ஒன்றும் நல்லா இருக்குமேன்ட்டு நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது பட்டன் மஷ்ரூம் கூட இல்லாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் தகுதியே சமைச்சிக்கிட்டலாம். இப்போ சாஸ் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம எதுவும் ஆட் பண்ண வேணாம். இப்போ வந்து கடைசியாக கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துச்சிடணும். அது தண்ணி ஊற்றி லேசாக கரைச்சி மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். Thanks for watching. God bless you all. Happy cooking. Bye-bye. Drop it.